Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு எக்ஸசைஸ் 9.4 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பார்க்கலாம். ஹோமோஜீனியஸ் எல்லாமே இதில் ஹோமோஜீனியஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னும் போது டிஎக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸ் அதை ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். டிஒய் இப்படியே இருக்கட்டும், இந்த டிஎக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போனா ஆகும் பாருங்க, டிஒய் பை டிஎக்ஸா இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடணும், இதை ஈக்குவேஷன் ஒன்னா கூட எடுத்துக்கோ. இந்த ஈக்குவேஷன் ஒன்னை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி இதுவுமே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வரணும். சரியா? எப்படின்னு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் லாம்டா எக்ஸ் தரும், லாம்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஒய் இருக்கிற இடத்துலலாம் லாம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லாம்டா இன்டூ லாம்டா லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய். இப்போ என்ன பண்ணோம்னா மேலே இருக்கிற லாம்டா ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். கீழேயுமே அதே மாதிரி லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் வரும். அப்போ லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரியே இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரியே இருக்கு. புரியுதா பாருங்க. ஸோ கொஸ்டினே வந்துச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யே வந்துச்சுன்னா அப்போ இட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஸோ இட் இஸ் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு போட்டுறேன். இதுக்கு லாம்டா எதுவும் வரல, லாம்டா எதுவும் வரலன்னும் போது இதை லாம்டா பவர் 0 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லலாம். சரியா? எப்பவுமே இந்த டிகிரி வந்து நெகட்டிவ்ல வராது, பாசிட்டிவ்ல தான் வரும். 1 2 3 அது மாதிரி வரும். ஸோ இட் இஸ் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோமோஜினஸ் முடிச்சோடனே இதுல என்ன பண்ணுவோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். எல்லா சமுக்குமே இதை எடுத்துப்போம். இது காமன் ப்ரொசீஜர். ஹோமோஜினியஸ் நீ மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒய் இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்பேன். இதை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணினா வரும், ஒய்யை பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வரும். யூவி மெத்தடு, யூவி இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி யூவியா, இது யூ வந்து வி, இது எக்ஸ். யூ டேஷ்னும் போது வியை பண்ணும்போது டிவி பை டிஎக்ஸ்ன்னு வரும். எக்ஸை பண்ணும்போது ஒன்னா யூவி டேஷ்னா பண்ணுவோம், இதே மல்டிபிள் பண்ணும் வி பிளஸ் எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ். சரியா? இது ஈக்குவேஷன் 2 எடுத்துப்பேன். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்துலையுமே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா. அப்போ அது ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட்டிங் 1 ஈக்குவல் டு 2, ஈக்குவேட்டிங் 1 ஈக்குவல் டு 2 பண்ணும்போது நான் வரும்னு பாருங்க, வி பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இங்கே வி தானே இருக்கு, ஒய் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் பார்த்தியா, இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நான்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ், y is equal to vx. இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா vx into dv by dx equal to இங்கே வரும்போது எக்ஸ் ஸ்கொயரு ஒய்க்கு பதில் v ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை. அப்போ இங்கே கீழேயுமே என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டிருப்போம், எக்ஸ் அப்படியே போட்டிருப்போம். ஒய்க்கு பதில் vx-ஆ, vx வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு பண்ணிக்கிறேன். இப்போ இதுலையுமே என்ன பண்ணலாம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். இந்த வியை கூட நான் இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தானா நான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் வந்துருக்கும், 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு வரும். கீழேயுமே எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் வி வரும். இந்த ப்ளஸ் வி இந்த சைடு வரும்போது மைனஸ் வின்னு வந்திருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தனா 1 ப்ளஸ் வி கீழே வந்துடும், 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்டூ 1 ப்ளஸ் வின்னு வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதையுமே உள்ள அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் வி ஸ்கொயர், 1 இன்டூ மைனஸ் வி ஆகிடும், இதுவும் ஆகிடும் மைனஸ் வி ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் வின்னு வரும். ஸோ ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் வி டிவைடட் பை 1 ப்ளஸ் வின்னு வரும். சரியா? இப்போ என்ன பண்ணோம், dx by x ஒரு சைடு, v எல்லாம் ஒரு சைடு, இந்த dx இந்த சைடு எடுத்து வந்துடும். அப்போ மேலே வந்துடும் dx, இந்த x கீழே வந்துடும். dx by x is equal to இந்த dv அப்படியே இருக்கும், இந்த டேர்ம் மேலே வந்துடும் 1 plus v divided by 1 minus v. சரி, இதுக்கப்புறம் இதை இன்டகிரேஷன் பண்ணிட்டோன்னா இப்போ
வி டிவி இருக்கு, இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ் இருக்கா. நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம். இன்டகிரேஷன் பண்ணுறப்ப கீழே இருக்கிற டேர்ம் மாதிரியே மேலே இருக்கிற டேர்ம் வந்தால் லாகுன்னு போட்டுப்போம்ல. அப்போ இந்த ஒன்னை என்ன பண்ண போகிறாங்க, 2 - 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 - 1னால 1 தான் வரப்போகுது. ப்ளஸ் வி டிவைடட் பை 1 - வி டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ். ஓகேவா. இப்போ இதை எப்படி பண்ண போகிறோன்னா டிஎக்ஸ் பை எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் இந்த சைட் கூட பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், 2 பை 1 - வி போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா வி ஆகிடும், இந்த 1 வந்து ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக 1 - வி ஆகிடும் டிவைடட் பை 1 - வி டிவி. சரியா. ஸோ இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக பண்ணேன். அதுலேயுமே இதை மைனஸ் காமனாக எடுத்துட்டேன்னும் போது 1 - வி டிவைடட் பை 1 - வி டிவி. சரியா. ஸோ அப்போ இங்கேயுமே டிவின்னு வந்திருக்கும். அப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணால் நான் ஒரு டிஎக்ஸ் பை எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் லாக் எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் வேணும்னா ப்ளஸ் சி அப்படின்றத போட்டு வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது நான் ஆகும் பாரு, இதெல்லாம் 1 - வியா 1 - வி பண்ணும்போது என்ன வரணும், வியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் டிவின்னு வரும். ஆனால் இங்கே டிவின்னு வருமா, அந்த 2வை வெளியில் எடுத்துக்கோ. இந்த 2வை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா டிவி பை 1 - வி இருக்கு. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் மைனஸ் போட்டு வச்சுக்கிறேன். இங்கே ஒரு மைனஸ் டிவைடட் பை -1. இந்த ஸ்டெப்பு பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1/v கேன்சல் ஆச்சுன்னா டிவி மட்டும் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லாக் எக்ஸ். இந்த ஸ்டெப்பில் தான் நான் சொல்ல போகிறேன், வியை வியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் டிவி வந்துடும். அப்போ இந்த என்டையர் டேர்மை இந்த -2 அப்படியே இருக்கும். இதை வந்து லாக் ஆஃப் 1 - வி அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை வந்து டிவியை பண்ணும்போது வின்னு வந்துடும். சரியா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்க. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன், 1 மட்டும் 2 - 1 போட்டு அதை தனித்தனியாக பிரிச்சதுன்னா இந்த 2வை 1/v தனியாகவும் அகெயின் இந்த -1 + வி வரும், அதை மைனஸ் காமனாக எடுத்துட்டு இது மாதிரி பண்ணிட்டே வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம், இது வரைக்கும் கிளியரா பாருங்க. இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் டிவி பண்ணும்போது ப்ளஸ் சி வேணும்னா போட்டு வச்சுங்க. இதை இந்த லாக் இந்த சைடு எடுத்துன்னு வரும்போது லாக் எக்ஸ் ப்ளஸ் 2 log 1 - v ஈக்குவல் டு -v + c அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு v வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம், y = vxன்னு எடுத்திருக்கோமா. இப்போ இதில் என்ன பண்ணலாம், v எங்கெங்கெல்லாம் இருக்கோ v வந்து என்ன சொல்லிக்கலாம், y/xன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துருங்க. log x ப்ளஸ் இந்த 2வை கூட மேலே பவரில் போட்டுக்கலாம். அப்போ log 1 - vக்கு பதில் y/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -vக்கு பதில் y/x ப்ளஸ் c. சரியா. அப்போ log x ப்ளஸ் log இது என்ன ஆகிடும், எல்சிஎம் x - y/y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -y/x ப்ளஸ் சின்னு இருக்கும். log m ப்ளஸ் என்ன, log m × n சொல்லிக்கலாம். log x இன்ட்டு கீழே x தானே இருக்கு, இங்கே y/x தான் இருக்கும். log x இன்ட்டு x - y ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² தனியாக பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு -y/x ப்ளஸ் சி. ஸோ இந்த எக்ஸோ இந்த ஸ்கொயரை போயிடுச்சுன்னா log x - y ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x ஈக்குவல் டு -y/x ப்ளஸ் சி. இப்போ இங்கே லாக் போனோம் அப்படின்னும் போது டேக்கிங் எக்ஸ்பொனென்ஷியல் பவர் எடுக்கும்போது லாக் எக்ஸ்பொனென்ஷியல் பவரும் போயிட்டு இருக்கோம். அப்போ இங்கே x - y ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x இஸ் ஈக்குவல் டு e பவர் -y/x ப்ளஸ் சி அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸுமே நீ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா. ஸோ அப்போ x - y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x இன்ட்டு e பவர் -y/x ப்ளஸ் சி. சரி, இந்த மொத்த டேர்மே என்ன சொல்லிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணிக்கலாம், x - y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x இன்ட்டு e பவர் -y/x இதை e பவர் சின்னு சொல்லிக்கலாம். பவர் இருக்கிறத தனித்தனியாக போட்டுக்கலாம்ல. அப்போ இதை சின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ x - y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மொத்த டேர்மை சி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, c இன்ட்டு x பவர் e பவர் -y/x. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் y' என்னது, dy/dx தான். சரியா. ஸோ dy/dx ஓட வேல்யூ x + y/dx
எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஹோமோஜினியஸ் ப்ரூவ் பண்ண எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் காரணம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன வரும்? எக்ஸுக்கு பதில் லாம்டா எக்ஸ், ஒய்க்கு பதில் லாம்டா ஒய் டிவைடட் பை லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ அகைன் லாம்டாவை காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை லாம்டா எக்ஸ். எக்ஸ் லாம்டா லாம்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா கொஸ்டினே வந்துச்சு. சரியா? ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யே வந்துச்சு. லாம்டா பவர் 0ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிடணும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா y is equal to f of y is equal to v என்ன எடுப்போம்? v is equal to y is equal to vx எடுப்போம். அதை எடுத்துக்கணும். y is equal to vx எடுப்பியா? எப்பவுமே ஹோமோஜீனியஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா y is equal to vx பண்ணுவேன். இதை நான் பண்ணிட்டு வருவேன் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவேன். dy by dx அப்படியே பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் v அப்படியே இருக்கும், எக்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணா 1. இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இருப்ப, v டிஃபரன்சியேஷன் பண்ணா dv by dx வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா கிடைக்கும் v plus x dv by dx is equal to x plus y divided by x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல காமனா இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வெளியில எடுத்தலாம். காமனா இருக்கிற x dv by dx is equal to x plus y. y-க்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கணும்? y is equal to vx இருக்குல்ல? ஸோ இந்த ஒய்க்கு பதில் v by x டிவைடட் பை எக்ஸ். இந்த v அந்த சைடு வரும்போது மைனஸ் v ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இப்போ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துக்கிறேன் காமனாக. எக்ஸ் பேஸ் ஃபுல்லாக எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் பிளஸ் விஎக்ஸ் இது என்ன ஆகிடும்? மைனஸ் விஎக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் விஎக்ஸ் மைனஸ் விஎக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் எக்ஸ் பை எக்ஸும் 1ன்னு வந்துடும். சரியா? இங்கே எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒரு சைடு, டிவியா ஒரு சைடு. இந்த டிஎக்ஸ் அந்த சைடு எடுத்து போயிடுறேன். டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்துடும், இந்த சைடு டிவின்னு வரப்போகுது. சரியா? ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணுறேன்னா முடிஞ்சிச்சு. இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணனா என்ன வரப்போகுது? டிவியை பண்ணால் வி வரப்போகுது. டிஎக்ஸ் பை எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. சரியா? ப்ளஸ் சின்னு போட்டு வச்சுக்கோ. எப்பவுமே இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? வி ஒய் தான் வந்து விஎக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். அப்போ வி போது ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இதை லாஸ்ட் ஸ்டெப்ல ஒய் மட்டும் வேணுன்றதால இந்த எக்ஸை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுங்க. எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதுவும் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு x log x plus xc. சரியா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ், இந்த மைனஸ் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் பிளஸ் ஒய் டிஎக்ஸ்ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போகிறோம்? டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துக்கணும். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய்யா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஹோமோஜினியஸ் ப்ரூவ் பண்ணோமா? இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எடுத்துப்போம். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் அப்படி எடுப்போமா? ஸோ இதனா வரப்போகுது லாம்டா எக்ஸ் பிளஸ் லாம்டா ஒய் டிவைடட் பை லாம்டா எக்ஸ் மைனஸ் லாம்டா ஒய். ஸோ லாம்டா காமனாக எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய். இங்கேயுமே லாம்டாவை காமனாக எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய். லாம்டா கேன்சல் ஆச்சுன்னா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸே வந்துச்சு. இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு எடுப்பேன். இதை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது dy by dx ஈக்குவல் டு v அப்படியே இருக்கும். எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் இது எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ்னு வரப்போகுது. ஈக்குவேஷன் 2வா? இப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணுங்க. இது வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனாக தான் வரப்போகுது. சரியா? v plus x dv by dx is equal to x plus y divided by x minus y. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? y is equal to vx சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஸோ எக்ஸ் இந்த v அந்த சைடு எடுத்துட்டு போயிடறேன். x dv by dx is equal to x yக்கு பதில் bx divided by x plus இந்த y மைனஸ் தான் இருக்காங்க. சரியா? x minus y-யா? ஸோ x minus yக்கு பதில் bx. இந்த பிளஸ் அந்த சைடு வரும்போது மைனஸ் v வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டு வரணும்? x dv by dx. சரியா? இதுக்கு என்ன பண்ணிக்கிறா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுல x காமனா எடுத்துக்கிறேன். எடுக்கும் போது என்ன ஆகும்? 1 plus vன்னு வரப்போகுது. கீழேயுமே x காமனா எடுத்துட்டேன்னா
1 மைனஸ் வின்னு வரப்போகுது மைனஸ் வி அப்படியே இருக்கும் சரியா இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதை எல்சிஎம் எடுத்துக்கிறேன் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் வி இது 1 பிளஸ் வி அப்படியே இருக்கும் மைனஸ் வி இன்டூ இந்த சைடு வந்துடும் 1 மைனஸ் வின்னு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை உள்ள மல்டிபிள் பண்ணிப்பேன் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் வி இது உள்ள போச்சுன்னா மைனஸ் வி மைனஸ் மைனஸ் பிளஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை 1 minus v plus v minus v cancel ஆயிட்டு இருக்கும் x dv by dx is equal to 1 plus v square divided by 1 minus v இப்போ dx by x அந்த சைடு dv இந்த சைடு அப்படியே இருக்கட்டும் இந்த டேர்ம் இந்த சைடு வரும்போது 1 minus v ஆயிடும் இது மேலே இருந்து கீழே எடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 plus v square ஆயிடும் ஈக்குவல் டு dx by x சரியா dx by x இப்போ இன்டகிரேஷன் பண்ணிடணுமா நான் dx by x இந்த சைடு பண்ணிக்கிறேன் dx by x ஈக்குவல் டு இன்டகிரேஷனை இதை என்ன பண்ணிக்கிறேன் தனித்தனியாக பண்ணிக்கிறேன் 1 by 1 plus v square dv மைனஸ் v by 1 plus v square dv அப்படின்னு போட்டுக்கிறேன் dx by x பண்ணா log x ஆகிடும் சரியா dx by x பண்ணா log x இது நான் ஃபார்முலா மாதிரி இருக்கு பாரு 1 இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 square plus x square அப்படின்னும் போது என்ன வரும் tan inverse of x வரும் சரியா ஸோ tan inverse of v ன்னு போட்டு போகிறோம் tan inverse of v மைனஸ் சைன்லாம் கரெக்டாக போட்டுவாங்க அப்போ இங்கே மைனஸ் இருக்கு அந்த மைனஸ் அப்படியே போட்டுப்பேன் இதை எப்படி சொல்லலாம் பாருங்க கீழே இருக்கிறத டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மேலே இருக்கிறது வரணும் v ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2v வரணும் ஆனால் v தானே இருக்கு அப்போ மேலேயும் கீழேயும் 2 மல்டிபிள் பண்ணிங்க சரியா அப்போ நான் பண்ணிக்கிறேன் இங்கே இன்டகிரேஷன் 2v 1 plus v ஸ்கொயர் dv இந்த 1 by 2 வெளியில் எப்படி போட்டுக்கிறேன் இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணால் இதே தான் வந்துடும் ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மேலே இருக்கிற டேர்ம் வரும் அதனால இந்த என்டையர் டேர்மை லாக்ன்ட்டு இதை போட்டுக்கலாம் log x ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v மைனஸ் 1 by 2 கீழே இருக்கிறத டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது மேலே வருது அதனால log 1 plus v ஸ்கொயர் plus c அப்படின்னு போட்டுக்கிறேன் 1 plus v ஸ்கொயர் plus c சரியா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த y is equal to vx எடுத்திருக்கல y is equal to vx எடுத்திருக்க அப்போ v நம்ம போது y by x வரப்போகுது ஸோ எங்கெங்கெல்லாம் y இருக்கோ அதை போட்டு வந்துடு log x tan inverse of v இருக்கா v பதில் y by x போட்டுருவேன் மைனஸ் 1 by 2 log 1 plus v ஸ்கொயர் என்னும் போது y ஸ்கொயர் by x ஸ்கொயர் plus c சரியா ஸோ log x equal to tan inverse of y by x minus 1 by 2 இதை எல்சிஎம் பார்த்தீங்கன்னா log x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் divided by x ஸ்கொயர் plus c ஸோ இந்த டேர்மை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறான் அப்போனா அவன் log x மைனஸ் டேர்ம் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும் 1 by 2 அந்த 1 by 2 கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே பவராக போட்டுப்பாங்க x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் divided by x ஸ்கொயர் equal to tan inverse of y by x plus c இந்த 1 by 2 மேலே போட்டலாம் log x plus log x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by x ஸ்கொயர் பவர் என்ன பண்ணிக்கலாம் 1 by 2 என்டையர் டேர்முக்கு பவர் 1 by 2 பண்ணிக்கலாம் சரியா பவர் 1 by 2 equal to tan inverse of y by x plus log m into n log m ன்னு சொல்லலாம் அப்போ log x into இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இருக்கும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் இது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னும் போது வெறும் எக்ஸ் மட்டும் வரும் அப்போ இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டு இருப்பேன் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் பிளஸ் சின்னு வரும் சரியா ஸோ இப்போ இதோட விடாமல் கூட என்ன பண்ணியிருப்பாங்க இதை லாக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட்டை வந்து 1 by 2ன்னு சொல்லலாம் சரியா tan இன்வர்ஸ் ஆஃப் y by x plus c சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த பவரை கீழே எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா 1 by 2 log x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus c இந்த சைடு போட்டாலும் கான்ஸ்டன்டா பிளஸ் மைனஸ் எதுனா போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் புக் ஆன்சர் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சி இந்த சைடு மைனஸ் சினாலும் பிளஸ் சீனே போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x சரியா புக்ல நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டன்ட் எப்பவுமே பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் நம்ம இஷ்டம் ஏது வேணா பிளஸ்ஸாக வச்சு போட்டுக்கோ சரியா ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் இதுதான் 4th கொஸ்டின் இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம் dy by dx தான் எடுக்க போறோம் அப்ப dy இந்த சைடு அப்படியே இருந்துட்டோம் 2xy dy
இந்த ப்ளஸ் டேர்ம் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா, ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டிஒய் பை டிஎக்ஸ் தானே வேணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2xy. சரியா, இது ஃபங்க்ஷன் 1 ஈக்குவேஷன் 1 எடுத்துப்பேன். இப்போ என்ன பண்ணுவேன், எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுவியா, மைனஸ் அப்படியே கூட இருந்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், ஒய் ஸ்கொயரும் லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆகும். டிவைட் பை 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் லாம்டா எக்ஸ், ஒய்க்கு பதில் லாம்டா ஒய். இப்போ அந்த லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். கீழேயுமே லாம்டா இன்டூ லாம்டா லாம்டா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதை ரிமைனிங்னா இருக்கும் 2xyன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படியே இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வருது. அப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடணும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிட்டு y இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸ் எடுப்பேன். இதை டிஃபரன்சியேஷன் பண்ணானா வரும் டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும். விஏ பண்ணும்போது வி அப்படியே இருக்கும், எக்ஸ் பண்ணும்போது 1. இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுப்ப, விஏ பண்ணால் டிவி பை டிஎக்ஸ்ன்னு வரப்போகுது. ஸோ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணினா வரப்போகுது வி பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் எது கொஸ்டின் எடுத்து எழுதிப்பியா, கொஸ்டின்ல என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2xyன்னு இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவேன், y இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் எடுப்பேன். y இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். v பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, ஒய்க்கு பதில் நான் எடுத்துப்பேன் விஎக்ஸா. அப்போ மைனஸ் ஒய்க்கு பதில் விஎக்ஸ்னும் போது வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ எக்ஸ், ஒய்க்கு பதில் விஎக்ஸா, வி போட்டு எக்ஸ்ன்றத ஸ்கொயர் நான் பண்ணிக்கிறேன். ஸோ வி பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டு 1 மைனஸ் வி ஸ்கொயர்னு வரும். கீழேயுமே எக்ஸ் ஸ்கொயரு 2v வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த v அந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க. நான் வரும் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கூட வெளில தரலைன்னா -1 ஆகிடும். இந்த மைனஸ் பிளஸ் வி ஸ்கொயர் ஆகிடும் டிவைடட் பை 2v மைனஸ் v வரும். கரெக்டாக பிளஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் v ஆகிடும். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நான் பாருங்க 2v ஃபுல்லாக வந்துடும், -1 பிளஸ் வி ஸ்கொயரு 2v இன்டூ v வந்து -2v ஸ்கொயர் ஆகிடும். சரியா, ஸோ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுனா அவங்க பாருங்க -1 வி ஸ்கொயர் -2v ஸ்கொயர்னும் போது -v ஸ்கொயர் டிவைடட் பை 2vன்னு வரப்போகுது. சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுங்க, இந்த மைனஸ் காமனாக எடுத்துரு, எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா 1 பிளஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை 2v. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிவி பை டிஎக்ஸ் ஒரு சைடு, எக்ஸ்லாம் ஒரு சைடு, இந்த டிஎக்ஸ் அந்த சைடு எடுத்துட்டு போயிடறான், டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு வந்துடும். இது வந்து என்ன வரும் 2v டிவைடட் பை 1 பிளஸ் வி ஸ்கொயர், இந்த மைனஸும் கூட இந்த சைடை வேணா வச்சுங்க டிவி. சரியா, இப்போ இந்த ஸ்டெப்ல இன்டெகிரேஷன் பண்ணிட்டா ஆன்சர் வந்துட போகுது. டிஎக்ஸ் பை எக்ஸ் இந்த சைடு நான் கொண்டு வந்துடுறேன். இதை வந்து மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன்னா 2v டிவைடட் பை 1 பிளஸ் வி ஸ்கொயர் டிவின்னு வரப்போகுது. ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணனா லாக் எக்ஸ் வந்துடும். இந்த டேர்ம் மைனஸ் அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணால் மேலே இருக்கிறது வருது. அப்போ இதை லாக் 1 பிளஸ் வி ஸ்கொயர், இதுக்கும் லாக் இருக்கா, அப்போ நான் கான்ஸ்டன்ட் லாக் சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன்னா லாக் எக்ஸ் பிளஸ் லாக் 1 பிளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் சின்னு போட்டுக்கோ. லாக் எம் பிளஸ் லாக் என்ன, லாக் எம் இன்டூ என்னன்னு பண்ணிக்கலாம். லாக் எக்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு, இந்த எக்ஸ் v வந்து நான் பண்ணிக்கணும் y இஸ் ஈக்குவல் டு vx. அப்போ vன்னும் போது y பை எக்ஸ், அதை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிரு. அப்போ லாக் எக்ஸ் பிளஸ் லாக் 1 பிளஸ் ஒய், விக்கு பதில் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் சியா. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா லாக் எக்ஸ் பிளஸ் லாக், இதை உள்ள கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் சி. லாக் எம் பிளஸ் என்ன, லாக் எம்னு சொல்லலாம். அப்போ லாக் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கோ ஈக்குவல் டு லாக் சி. சரியா, அப்போ இப்போ ரெண்டுத்துலையுமே லாக் இருக்கா,
எக்ஸ்போனென்ஷியல் பவர் எத்தனா டேக் இ பவர் எத்தனா ரெண்டுத்துலையுமே லாக் போயிட்டு இருக்கோம். லாக் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே லாகும் போயிட்டு இருக்கும், வெறும் சி மட்டும் இருக்க போகுது. ஸோ அந்த எக்ஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி எக்ஸ் இல்லை எக்ஸி. சரியா, இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் வேணும்ல. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிளில் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ நான் ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை காமனாக இது எல்லாத்துக்குமே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துட்டுருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணோம், ஹோமோஜினியஸாக செக் பண்ணோமா. இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னும் போது லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதில் ஒய் ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணுவேன், லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதுனா ஆகிடும் லாம்டா எக்ஸு லாம்டா ஒய்யு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ அகெயின் இதில் லாம்டா ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே இருக்குது பாரு, காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது வரும். ஸோ அதே தான் வருது. இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிடுவேன். ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லி முடிச்சோடனே என்ன பண்ணிட்டு வரேன், y is equal to vx பண்ணுவேன். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருப்பேன். இதை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணனா dy by dx is equal to v into v, இது பண்ணும்போது 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு x into இதை பண்ணும்போது dv by dx வந்துட்டு இருக்குமா, ஈக்குவேஷன் 2வா. ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2, ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணிட்டேன் அப்படின்னா 1 is equal to 2 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் v plus x dv by dxன்னு வந்திருக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வரும், இந்த சைடு இந்த ஈக்குவேஷனா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இப்பயே நான் கூடவே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடுறேன். y is equal to vxல நம்ம சம் போட உனக்கு அப்படியே வந்துடணும். y is equal to vx தான். அப்போ இங்கே நான் பண்ணிட்டு வந்துடுறேன். yக்கு பதில் v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ஒய்க்கு பதில் vxன்னு பண்ணும்போது vx அந்த எக்ஸ் இங்கே ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் v plus x dv by dx மேலே எல்லாத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். 1 minus 2v ஸ்கொயர் ப்ளஸ் v டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்ருக்கோம். அப்போ v plus x dv by dx is equal to 1 minus 2v ஸ்கொயர் ப்ளஸ் v. இந்த v கூட இந்த சைடு, இந்த v ஸ்ட்ரெயிட்டாக கூட கேன்சல் பண்ணிவிடு. அப்போ எக்ஸு dv by dx is equal to 1 minus 2v ஸ்கொயர்னு வந்திருக்கும். dx by x அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன பண்ணிக்கிறேன், dx by x dv அப்படியே இருக்கும். இது கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும் பை 1 minus 2v ஸ்கொயர்னு வந்துடும். சரியா, இப்போ இன்டெகிரேஷன் பண்ணும்போது இதில் தான் தெளிவாக பண்ணோம். dx by x இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது dv by 1 minus 2v ஸ்கொயரா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எதை மாதிரி நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னா 1 by dx by a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இன்டெகிரேஷனில் இந்த ஃபார்முலானா வரும் 1 by 2a log a plus x டிவைடட் பை log a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். சரியா, இதுக்கேற்ற மாதிரி தான் மாற்றணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, dv ஓகே, வெறும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் வரணும், 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாமா. ஸோ இப்போ இந்த எப்படி பண்ணிக்கிறேன் பாரு, dx by x இதில் dv அப்படியே இருக்கட்டும். 1 by 2 எடுத்தேன் அப்படின்னும் போது 1 by 2 மைனஸ் v அப்படின்ட்டு வருமா, v ஸ்கொயர் வந்துடும். கரெக்டாக இப்போ இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணிப்பார். இந்த 2வை இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 by 2 1ன்னு வந்துடும். இந்த 2 உள்ளே வரும்போது 2v ஸ்கொயர் வந்துடும். சரியா, புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். இன்னொரு முறை தெளிவாக பார்த்துக்கோ. நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் வரணும், v ஸ்கொயர் மட்டும் வரணும். இந்த 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னும் போது 1 by 2 போட்டுக்கினா இது மாதிரி ஆகிடும். இப்போ இதையுமே நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை இன்டெகிரேஷன் பண்ணிட்டேன்னா log xன்னு வந்துட்டுருக்கோம். 1 by 2 dv டிவைடட் பை இதை 1 by root 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல எது மாதிரி இருக்குது, ஏவோட வேல்யூனா அது
1/√2 b எக்ஸுக்கு பதில் வின்னு இருக்குது சரியா, எக்ஸுக்கு பதில் வின்னு இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் சரியா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பார்க்கலாம். log x இஸ் ஈக்குவல் டு அந்த 1/2 இது வெளியிலே இருக்கட்டும், இந்த ஃபார்முலா மாதிரி தான் இது இருக்குது. அப்போ இதில் என்ன வரும், இன்ட்டு 1/2 இன்ட்டு ஏ வேல்யூ, ஏவோட வேல்யூனா அது 1/√2 சரியா, 1/√2. நெக்ஸ்ட்டு log a ப்ளஸ் எக்ஸா, ஏக்கு பதில் 1/√2 எக்ஸுக்கு பதில் v டிவைடட் பை 1/√2 மைனஸ் v ப்ளஸ் சி சரியா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2வை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதாச்சும் ஒரு 2வை √2 நான் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ போட்டு வச்சுன்னா இந்த √2 போயிடும். கீழே என்ன இருக்குது, 2√2 மட்டும் இருக்குது. log x ஈக்குவல் டு 1/2√2. இதை எல்சிஎம்லாம் பண்ணினா நான் ஆகும் பாரு, 1 ப்ளஸ் √2v டிவைடட் பை √2 டிவைடட் பை 1 மைனஸ் √2v டிவைடட் பை √2. இந்த √2 கேன்சல் பண்ணிட்டுருப்ப ப்ளஸ் சின்னு வந்துருக்கும் சரியா. அப்போ log x இஸ் ஈக்குவல் டு 1/2√2 log ஆஃப் 1 ப்ளஸ் √2. இந்த விக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், y இஸ் ஈக்குவல் டு vxன்னு எடுத்திருப்பேன். அப்போ v போது y/xன்னு எடுப்பேன். இந்த y இந்த விக்கு பதில் y/x போட்டு வச்சுக்கோ, டிவைடட் பை 1 மைனஸ் √2 y/x ப்ளஸ் இங்கே எல்லாத்துக்குமே லாக் இருக்கா, அப்போ லாக் இருந்தால் எல்லாத்துக்குமே log cன்னு எடுத்து வச்சுக்கோ சரியா. log x ஈக்குவல் டு 1/2√2 log இதை எல்சிஎம் எத்தினா x ப்ளஸ் √2y டிவைடட் பை x டிவைடட் பை x மைனஸ் 2√2y டிவைடட் பை x ப்ளஸ் log c. இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டு இருப்பேன். log x ஈக்குவல் டு 1/2√2 log ஆஃப் x ப்ளஸ் √2y டிவைடட் பை x மைனஸ் √2y ப்ளஸ் log c. இப்போ புக் ஆன்சரில் என்ன பண்ணியிருக்காங்களா, இதே ஸ்டெப்பில் இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த log c அந்த சைடு போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த log c கான்ஸ்டன்ட் சீன் போட்டுக்கலாம், ப்ளஸ் சீனாலும் ஓகே மைனஸ் சீனாலும் ஓகே. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதிங்க. இதை மட்டும் 1/2√2 log x ப்ளஸ் √2y டிவைடட் பை x மைனஸ் √2y சரியா, ஈக்குவல் டு log x. இந்த log cன்னு எடுத்துகிட்டு அந்த சைட் போட்ட மாதிரி கணக்கு சரியா. ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டாக நீ ப்ளஸ் போட்டாலும் சரி மைனஸ் சி போட்டாலும் ஓகே தான். ஸோ இங்கே ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன். புக் ஆன்சர் இப்படி தான் முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் போட்டாலுமே கரெக்டு தான் சரியா. இந்த இடத்துல மைனஸ் சி தான், அந்த மைனஸ் சியை கான்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ளஸ்ஸாக வேணா எடுத்துக்கலாம் மைனஸாக வேணா எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். ப்ளஸ்னா போட்டுக்கோ மைனஸாக போட்டுக்கோ, யூஸ்வலாக நம்ம ப்ளஸ்லாம் ஆன்சர் சொல்லலாம், அதனால் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கோ சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லையும் dy/dx இந்த y டேர்ம்லாம் ஒரு சைடு எடுத்துக்கிறேன். எக்ஸ் dy இப்படியே இருந்துட்டோம். ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² dx இந்த டேர்ம் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் y dx ஆகுமா. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் x dy இப்படியே இருக்கட்டும். இதில் dx காமனாக எடுத்துட்டீங்கன்னா நான் வந்துடும் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² ப்ளஸ் ஒய்ன்னு வந்துருக்குமா சரியா. இப்போ dy/dx எடுத்துக்கோ. dy/dx இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² ப்ளஸ் ஒய் காமனாக டிவைடட் பை எக்ஸ்ன்னு வந்திருக்கும் சரி, இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இது f ஆஃப் x, y. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு f ஆஃப் லாம்டா x, லாம்டா y. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதில் லாம்டா ஸ்கொயர் x² ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் y² ப்ளஸ் லாம்டா y டிவைடட் பை லாம்டா எக்ஸா. ஸோ இதில் லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்தினா x² ப்ளஸ் y² வரும். அந்த லாம்டா வெளியில் எடுத்தினா ரூட்டுன்னு வந்துடும். ரூட்லேருந்து வெளியில் வரும்போது வெறும் லாம்டா மட்டும் இருக்கும். இது x² ப்ளஸ் y² வரப்போகுது ப்ளஸ் லாம்டா y டிவைடட் பை லாம்டா எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாம்டாவை நான் எடுத்தேன்னா ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், y மட்டும் இருக்கும் டிவைடட் பை லாம்டா எக்ஸ். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா கொஸ்டின் அப்படியே வந்தது சரியா. கொஸ்டின் அப்படியே வந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சரியா. இது ஹோமோஜீனியஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஹோமோஜீனியஸ் சொல்லிட்டுனா y இஸ் ஈக்குவல் டு vx
y is equal to vx இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது dy by dx is equal to நான் வரப்போது v plus x dv by dx ன்னு வரப்போது இது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 எங்க இருக்கு dy by dx தான் ஈக்குவேஷன் 1 இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனா போதும் v plus x dv by dx is equal to இதா ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் ரூட் ஆஃப் இதுலேயுமே இங்கே y is equal to vx சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துரு root of x square plus y square க்கு பதில் v square plus x square plus y divided by x v plus x dv by dx equal to இதில் x square எடுத்துட்டு அதை ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டுனா காமனாக x இருக்கும் root of x square plus x square எடுத்துருந்தேன்னா நான் வந்திருக்கோம் பாரு ஸ்டெப் சரி காமனாகவே பண்ணி x square எடுத்துட்டு அப்படின்னா 1 plus v square வந்திருக்கும் இந்த இது ஃபுல் லைன் தானே ஃபுல்லாக போடுங்க அதுக்கு தான் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும் போது வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் இந்த ஒய்க்கு பதிலுமே என்ன போட்டிருக்கலாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ்ன்னு போடலாம் வி எக்ஸ்ன்னு போட்டு அதுலேயுமே அந்த எக்ஸ் இப்போ ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா 1 plus v square இங்கே வந்து v மட்டும் தான் இருக்கும் டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்கும் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணியிருப்பேன் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இப்போ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இருக்க போது இந்த v இங்கே வந்து ரூட் ஆஃப் 1 plus v square plus v மைனஸ் v போய்ட்டுருக்கும் சரியா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை dx பை எக்ஸ் இந்த சைடு எடுத்துக்கோ இது என்ன ஆகிடும் dv பை ரூட் ஆஃப் 1 plus v square வந்திருக்கும் சரியா இப்போ இது என்ன ஃபார்ம்லாம் பாருங்கள் ரூட் ஆஃப் dx integration of dx divided by a square x square plus a square இல்லை a square plus x square அப்படின்னும் போது log of x plus root of x square plus a square plus c இதான் ஃபார்முலா இப்போ இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும் பாருங்கள் dx இதுவுமே ரெண்டு சைடு இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன் இன்டெகிரேஷன் பண்ணும்போது இதை வந்து நான் log xன்னு போட்டு முடிச்சிடுறேன் ஈக்குவல் டு இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது லாக் எக்ஸுக்கு பதில் v இருக்குது v ப்ளஸ் ரூட் ஆஃப் அதை அப்படியே எழுதிப்பியா ஸோ 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் சி எல்லாத்துக்குமே சி இருக்குல்ல லாக் இருக்குல்ல அதனால் லாக் சின்னு போட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் எடுத்துருப்போம் அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னும் எடுத்து போட்டுக்கோ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் விக்கு பதில் என்ன பண்ணுவேன் ஒய் பை எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் விக்கு பதில் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இருக்கா அப்போ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் லாக் சி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் என்ன பண்ணலாம் பாருங்கள் லாக் எக்ஸு ஈக்குவல் டு லாக் ஒய் பை எக்ஸு ப்ளஸ்ஸு இதை எல்சிஎம் எடுத்தினா வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும் சரியா ப்ளஸ் லாக் சி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண பாருங்கள் எல்லாத்துலேயுமே லாக் இருக்குது எல்லாத்துலேயுமே லாக் எடுத்துட்டா அப்படின்னும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் சின்னு வந்திருக்கும் இதுலேயுமே காமனாக எடுத்துட்டிங்கன்னா அப்போ இந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வைங்க இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும் கடைசியாக நம்ம எது வேணால் சொல்லிக்கலாம் இப்போ எக்ஸு டிவைடட் பை இது பேஸ் காமனாக எக்ஸு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கும் இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே கூட வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த லாக் சியை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து சரி இப்போ இது மாதிரி பண்ணியிருந்தாலும் கரெக்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாக் சியை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸ் எப்படி நீங்கள் பண்ணுற பாரு புக் ஆன்சர் வர மாதிரி இது வரைக்கும் பண்ணாலும் கரெக்டு லாக் எக்ஸு மைனஸ் லாக் சி சரியா அந்த கான்ஸ்டண்ட்டை லாக் சின்னும் போது இந்த மைனஸை இந்த சைடு வரும்போது ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை மைனஸு ப்ளஸ் எது வேணா எடுத்துக்கலாம் ப்ளஸ் சின்னு இந்த சைடே போட்டு இதை y by x plus root of x square plus y square by x இது அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க log x log c ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா
எக்ஸ் இன்டூ சின்னு வந்துட்டு இருக்கோம். இதோட பேஸு ஒய் பை ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. இதை மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா, நம்ம வேணுன்ற மாதிரி மாற்றிக்கிறது தான். சரியா, நீ இது பண்ணியிருந்தாலுமே உனக்கு கரெக்ட் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, அந்த கான்ஸ்டண்ட்டை புக்கில் ஒரு சம்முக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் கான்ஸ்டன்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்து பண்ணாலும் ஓகே தான். இல்லை புக்கில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த லாக்ஸியே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, மைனஸ் லாக்ஸி தான் ஆகும். கான்ஸ்டண்ட்டாக மைனஸை ப்ளஸ்ஸாக கூட போட்டிருப்பேன். போட்டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே போட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும்.